வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டில் திருப்பி நான் ஜொலிக்க வந்துட்டேன்னு சொல்கிறக்கூடிய முதல் ராசி எதிரான மீனராசி. ஐயா, எங்களுக்கு ஜென்ம சனி வேறு நடந்துட்டு இருக்கையா, நீங்கள் வேற ஒன்று ஏதோ ஒன்று சொல்லு. தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய பராபவ ஆண்டு, மங்களகரமான பராபவ ஆண்டு உங்களை தன்புடன் வரவேற்கின்றது. ஒரே வார்த்தை, மீனராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை என்னன்னா உடைய ஜென்மத்தில் சனி பகவானே கூட இருக்கட்டும், நான் மனநே சொல்ல, அவருடைய வாழ்வாதாரத்தில் இருந்து என்னவோ தலைகீழாக அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும், வேற யாராலையும் மாற்ற முடியும். தன்னுடைய தலைவிதியை அந்த கர்மகாரகன் ஒருவரால் தான் மாற்ற முடியும். அவர் வந்துட்டாரு, உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை, வேலைக்கே போனாலும் வேலைக்கு போக வச்சுருவாருங்கய்யா. ஐயா, இந்த அடிமைத்தொழிலாக செஞ்சவங்களாம் இனிமேல் அடிமைத்தொழிலாம் போக மாட்டாங்க. நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இறங்கிடுவாங்க. வைகாசி மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் 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 உயரும். திருமணம், குழந்தை, என்ன வேலையில் ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துருந்தீங்களா, அதுக்கான ஓகே. நான் வெளியூர் போகிறேன், வெளிநாடு போகிறேன் சுவாமி, நான் அங்கே போய் ஜாப்பில் பெரிய லெவலில் வரப்போ நான் படித்த படிப்புக்கு எனக்கு போல் வேலை கிடைச்சிச்சுன்ற ஒரு தன்னம்பிக்கை முதல்ல வந்துடும். ஐயா, சொல்லுகின்ற நேரத்துலேருந்தே அவங்கள இப்போ ஜாம்பவானாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தில் வீடு, வண்டி, வாகனங்கள் எது எது இல்லையோ அதெல்லாம் பெறக்கூடிய தன்மையெல்லாம் பெறும். நான் புதிய முயற்சி ஈடுபட போகிறேன், பெரிய லெவலில் வரப்போகிறோம் சாமி, அரசியலில் குதிக்க போகிறேன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்களுடைய தொகுப்பே மாற்றவே முடியாது. அவங்கள கண்டிஷன் அப்ளைலே கிடையாது. இப்போதைக்கு லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லுவாங்க. எஸ்ஐஆர் ஃபார்மில் பார்த்துன்னு அவங்க தாங்க இது வரைக்கும் ஓட் லிஸ்ட்லேயே இல்லை, பார்த்தா ஓட் லிஸ்ட்லேயே வந்துட்டுருக்கும். அவங்க போனாங்கன்னா கட்சிக்காரங்க வரவேற்கக்கூடிய தன்மையெல்லாம் தருகின்ற அமைப்பாக இந்த ஆண்டு உங்களுடைய செல்வங்கள் மட்டும் இல்லை சுவாமி, எல்லா விஷயத்திலும் ஒரு நற்பணங்கள் தருகின்ற ஆண்டு பராபவ ஆண்டு தான் தமிழ் புத்தாண்டு. திருமணமாகணும், திருமண தோஷம், தடை எல்லாமே விலகும். அந்த சனி பகவான் வந்தால் தான் கிடைக்கும். அவருடைய 9ஆம் பார்வை குரு பகவானுடைய பெயர்ச்சி வைகாசி மாதம் நடக்கின்ற நேரத்தில் ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை மொத்தத்தையும் கூத்துரும், மீட்டெடுக்கக்கூடிய காலம். அவருடைய 9ஆம் பார்வை மிகவும் சிறப்பு பார்வை. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை சிறப்பு பார்வை. எல்லாமே சக்ஸஸ் தான் லைஃப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் மீன ராசி ஜொலிக்கின்ற ராசியாக மாற போகிறாங்க. வாழ்வியல் மாற்றம், வாழ்க்கை மாற்றம் எல்லாத்தையும் தாண்டி வரப்போகிறாங்க. பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.